புத்தாண்டின் வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லி வாழ்த்துகிறேன். 2026 ஆண்டவர் கொடுத்த கிருபையின் ஆண்டாக தேவன் நமக்கு கிருபைகளை பெருக செய்வாராக. இந்த நாள் அனுதின தியானத்திற்கான தலைப்பாக காட்ஸ் வில், தேவனுடைய சித்தம். அதற்குரியதான வசனமானது நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கட்டும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிவதுதான் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சியாக இருக்க வேண்டும். கடந்த ஆண்டிலே நம்முடைய சித்தத்தின்படி செய்து அநேக காரியங்களிலே நாம் வெற்றி பெறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டிலே ஆண்டவர் சொல்கிறார், trust in the Lord with all thine heart. உன் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருந்து. So God needs all ourselves. எல்லா நமதையும் அவருக்கு தந்துவிட அவரை நாம் முழு இதயத்தோடு அவருக்கு நாம் செலுத்தும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வழிகளை நமக்கு காட்டி நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்துவார். கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக.